ஹலோ நண்பா, நான் உங்கள் ஃப்ரீ ஸ்பைஸ் பேசுகிறேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ரோஹித் சர்மாவை கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேற்று நியூஸ் கேள்விப்பட்டோன்னே சத்தியமாக மனசு கஷ்டமாயிடுது. ஏன்னா செலக்டர்ஸ்னு இருக்கீங்க, ஒரு தொடர்ந்து ஒரு 3 கப்பு 2 கப்பும் வாங்கி கொடுத்துருக்குற ஒரு மனுஷனை போயிட்டு திடீர்னு ஒரு கேப்டன்சிலேருந்து தூக்குனா எப்படி இருக்கும்? இல்லை உனக்கு எப்படி இருக்கும்? இல்லை நீ ஃபஸ்ட்டு ஒரு செலக்டராக இல்லை, நீ ஒரு ஜஸ்ட் ஒரு பிளேயராக இருக்க. உன்னை ஒரு கேப்டன்சிலேருந்து தூக்கினா உனக்கு எப்படி இருக்கும்? நான் சும்மா கேட்குறேன். நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்க, ஆனால் இது திட்டமிட்ட சதியும் கூட சொல்லலாம். ஆனால் அந்த மனுஷன் நல்லா தான் பண்ணின்னு இருந்தார், எதுவும் குறை சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் தூக்கிட்டீங்க. ஓகேவா? விராட் கோலி அப்படி தான் தூக்குனீங்க, இவரையும் அப்படி தான் தூக்குனீங்க. அதுக்கப்புறம் ஸ்குவாடை பார்த்தா ஆல்ரவுண்டரில் நம்ம ஜடேஜா இல்லை. அக்ஷித் ராணா மிகச்சிறந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்திருப்பார். அவர் எப்படின்னா ஒரு பும்ராக்கும் சிராஜிக்கும் அடிச்சுப்புக்கெல்லாம் மேலே அவர் அடிச்சிக்க முடியாது. என்ன அவர்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிறீங்க, ஐபிஎல்லில் போட்டு பொழந்தாங்க தெரியுமா? ஆனால் அவர் தூக்கி போட்டு வச்சுட்டு, ஆனால் எங்கள் தலைவனை கேப்டன்சிலேருந்து எடுத்துட்டீங்க. அது ஒன்று. ஜடேஜா ஆல்ரவுண்டர் மிஸ் பண்ணிட்டீங்க. இன்னும் எத்தனை பேர் தான் மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரியல, எனக்கும் புரியல. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க இந்தியன் பிளேயர்ஸை. எப்படி தமிழ்நாட்டுக்கு விஜயும் அஜித்தும் ஒரு சாம்ராஜ்யத்தை படிச்சுட்டு இருக்காங்களோ, அந்தமாரி அவங்க இந்தியா டீமுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை படித்தவங்க விராட் கோலியும் ரோஹித் சர்மா, அவங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. இது எங்கே போய் முடிய போகுது தெரில. ஆனால் அவங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அவங்க ஒரு பிளேயராக நல்ல முறையாக விளையாடுவாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கஷ்டம்பா, எதுலேயுமே சிரிக்காத கௌதம் கம்பீர் சார் ஜெயிச்சு குத்தா சிரிக்கிறாரு. ஆனால் தோற்று குத்தா மூஞ்சி மாறுது அவருக்கு. இவ்வளோ 3 மேட்ச்சு 3 தொடர்ந்து ஏசியா கப்பு, சாம்பியன்ஷிப்பு, வேர்ல்டு கப்புன்னு 3 அடிச்சு 3 இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 இது நல்ல முறையாக விளையாடி கொடுத்த ஒரு ஆளை கேப்டன்சிலேருந்து தூக்கும்போது ஒரு வாட்டி கூட வாய் திறக்கலன்னு தான் எனக்கு மனசு கஷ்டமாகுது.